காலங்காத்தால் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போகிறோமே. ஹஸ்பண்டுக்கு ஒரு 3 நாள் கங்கை கொண்ட சோழபுரம் அப்புறம் மயிலாடுதுறை இங்கே ஷூட் இருந்துச்சு. லீவு தானே அப்படின்ட்டு நாங்களும் ஹஸ்பண்ட் கூட கிளம்பிட்டோம். பாப்பாங்க 2 பேரும் காலைல ஏர்லி வந்துச்சுனால தூக்கம், 2 பேரும் நல்லா தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் சோகமாக போயிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது பீரோ சாவி எங்கே வச்சேன்னு மறந்து போயிட்டேன். ஸோ அதனால் எங்கே வச்சோன்ற குழப்பத்துலேயே போயிட்டு உடனே ரீச் ஆயாச்சு. அங்கே பாப்பாங்க பசி வந்துச்சு. காலைல சீக்கிரம் இருந்துச்சுனால சாப்பிடாம தான் கிளம்பணும். பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே. அங்கேயே வந்து பாப்பாங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஷூட்டுக்கு போயிட்டார். இவள் வந்து நல்லா பசி, இட்லிலாம் இப்படி சாப்பிட்டதே இல்லை. பசியில் கடன்னு சாப்பிட்டுட்டா. சின்ன குட்டி தோசை கேட்டா, அவளுக்கு தோசை வாங்கி கொடுத்தேன். அவளும் தோசை சாப்பிட்டா. கார சட்னி வேணாம், சாம்பார் மட்டும் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சரின்ட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே போனோம். நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கே புதுசாக இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் கங்கை கொண்ட சோழபுரம். தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அப்படியே டிட்டோ மாதிரியே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் காலையில் வந்து இந்த ஏர்லி மார்னிங் போனது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பனி மூட்டமாக, ஒரு மாதிரி வெயில் இல்லாமல், ஒரு மாதிரி பார்க்க ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அவர் உள்ளே ஆல்ரெடி போயிட்டார். நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி மெதுவாக போயிட்டு இருந்தோம். அவர் ஷூட்டுக்கு போய் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் பொண்ணு மாப்பிள்ளைய. நாங்கள் சும்மா இது என்னம்மா, இது என்னம்மா, அது என்னம்மா அப்படின்னு கேள்வி கேட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இதாண்டா அதாண்டான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டி போயிட்டு இருந்தேன். உள்ளே போனோன்னே 2 பேருக்கும் நல்ல ஒரு விளையாட்டு, அமைதியாக இருந்துச்சு. ஆளுங்களும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. எனக்கும் ஒரு பயம் இல்லை, விழுந்தாலும் அடிப்படாது அப்படிங்கிறனாலேயே சரி நல்லா விளையாடுங்கடா அவங்க இஷ்டத்துக்குன்னு விளையாட விட்டுட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஓடி ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இந்த கோபுரம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த காலத்தெல்லாம் இப்படி ஒரு நுணுக்கமாக எப்படி இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட் டைம் கங்கை கொண்ட சோழபுரம் பார்க்குறதா இருந்தால் நீங்களே பாருங்களேன். அப்படியே தஞ்சாவூர் கோயில் மாதிரியே தான் இருக்குது. இது ஒரே ஆட்டம்தான். சரி விளையாடுங்கன்னு சொல்லி விட்டாச்சு. இந்த கோபுரத்தில் வந்து நிறைய கிளியும் புறாவுமா இருந்துச்சா, அதெல்லாவோட ஃபெதர்லாம் கீழே விழுந்து கிடந்தது. அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து இது எதோடதுன்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் இதான்னு சொல்லிட்டு இருந்தேன். 2 பேரும் ஓடி ஆடி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் வரல. ஸோ 2 பேரையும் நானே வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒர்க்கில் பிஸியாக இருந்தார். சரி பார்த்து விளையாடுங்கடா, பொறுமையாக விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 2 விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. வீட்டில் என்ன தான் எவ்வளோ விளையாட்டு ஜாமான் வாங்கி போட்டாலும் எதாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே அந்த விளையாட்டு ஜாமான் எவ்வளோ நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, ஒரு 5 மினிட்ஸில் அதை தூக்கி உரம் போட்டுருவாங்க. இங்கேயும் வந்துட்டு இதை வாங்கித்தாங்கப்பா அதை வாங்கித்தாங்கப்பான்ட்டு 2 பேரும் கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் இவங்கள்ட்ட இருக்குது. இருந்தாலும் இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து இல்லை வாங்கி தராதிங்க அப்படின்னு சும்மா முன்னாடியே சொல்லிட்டேன். ஏதாவது வாங்கித்தா சிம்பிளாக வாங்கித்தாங்க அப்படின்ட்டு ஒரு டே அங்கே சமாளித்து கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. நல்லா இருந்துச்சு. 2 பக்கமே வந்து வயல்வெளி, நிறையா மரம், இதெல்லாம் பார்க்கவே காலையில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி வில்லேஜ் சைடு போகிறப்ப தானே இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ பார்ப்பாங்களே இதெல்லாம் பாருங்கடா, வேடிக்கை பாருங்கடா, இதெல்லாம்டா நெல், இதில் இருந்தாண்டா அரிசி வரும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. வேடிக்கை பார்க்க இன்னும் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ராவல் பண்ண அலுப்புங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் லொக்கேஷன். இங்கே தான் அவங்க வந்து அடுத்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளலாம் வந்துட்டாங்க. ஸோ பாப்பாங்களை வச்சு கொஞ்சம் வீடியோலாம் நான் எடுத்திருக்கேன். ஷூட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.